முருகர் பக்தர்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து நடந்ததுங்க. முருகர் வந்து ஒரு அற்புதம் பண்ணியிருக்கிறாருங்க. இன்றைக்கி இப்போ என்னடா முருகர் அற்புதம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காகத்தை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இந்த காகம் வந்து நேற்றுலேருந்தே முடியாமல் நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு வெளியே வந்து சுற்றிட்டு இருந்தாங்களாம்மா. இன்றைக்கி காலையில் என்னாச்சு அப்படின்னா, இது ரொம்ப முடியாமல் அதோட உயிரே போகிற ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப முடியாமல் அப்படியே மயங்கி ஒரே இடத்துலையே படுத்துருச்சு போலங்க. எனக்கு தெரியல, எனக்கு நேற்றே தெரிஞ்சதுன்னா நான் ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பேன். எங்கிட்ட யாருமே எதுவுமே சொல்லலைங்க. இன்றைக்கி காலையில் எல்லாம் வெளியே நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. என்னன்னு போய் பார்த்தேன். பார்க்குறப்ப என்னாச்சு அப்படின்னா, இந்த காகம் வந்து ரொம்ப முடியாமல் அப்படியே ரொம்ப முடியாமல் படுத்திருந்தாங்க. அப்புறம் எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க. எனக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இருந்தாலும் எனக்கு அவங்கள அப்படியே விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்லைங்க. சரி, நான் வந்து நம்ம முருகர் மேலே பாரத்தை போட்டுட்டு அவங்கள வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நான் சாதம் கொடுத்து பார்த்தேன். அவங்க கொஞ்சம் கூட முழுங்கவே மாட்டேங்கிறாங்க. தண்ணி கொடுத்தாலும் முழுங்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கஷ்டமாக இருக்குது, ஒன்றுமே புரியல. சரி, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு நம்ம முருகர்கிட்ட வந்து நின்று, முருகா, இந்த உயிரை எப்படியாச்சும் நீ காப்பாற்றிடு, நீ என் கூடவே இருக்க அப்படிங்கிறது உண்மை அப்படின்னா இந்த உயிரை எப்படியாவது எனக்கு காப்பாற்றி மீட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அவரோட திருநீர் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் இவங்க மேலே வந்து தூவி விட்டுட்டு ஒரு குளுக்கோஸ் வாட்டர் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இவங்க வந்து அவங்களாம் வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்ஜெக்ஷன் பண்ணுவோம்ல, அதில் சிரஞ்சு இருக்கும்ல, அதை எடுத்து இவங்களுக்கு வந்து நான் ஊட்டி விட்டேன். அவங்க ரொம்ப நேரம் கழித்து லைட்டாக தான் தண்ணி முழுங்குறாங்க, அதுவுமே முழுங்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கடவுளே இது என்ன சோதனைன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம முருகர் பார்த்துப்பாரு அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கண்டினியூஸாக அவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தேன். தண்ணி ஃபுல்லாத்தையுமே அவங்க அப்படியே வாயிலையே வச்சுட்டு அப்படியே வாமிட் பண்ணிட்டாங்க. லைட்டாக ஒரு கொஞ்சமாக தான், ஒரு 5 ml அந்த அளவுக்கு தான் வந்து அவங்க வந்து முழுங்கியிருப்பாங்க. மற்றது எல்லாமே அவங்க வாமிட் பண்ணிட்டாங்க, மோஷன் போகிறாங்க, தலை நிற்க மாட்டேங்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னால் அந்த டைமில் எனக்கு இது வீடியோவாக எடுக்கணும்னு தோணலை. நான் சரி, எல்லாம் நம்ம முருகர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ml மட்டும் அவங்களுக்கு குளுக்கோஸ் வாட்டர் கொடுத்தோன்னே ஒரு 2 செகண்டில் தலை நின்றுச்சுங்க. எனக்கு அப்போ தான் அப்பாடா அப்படிங்கிற ஒரு அளவுக்கு எனக்கு நிம்மதியாச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு குளுக்கோஸ் வாட்டர் கொடுத்துட்டு ஒரு கொஞ்ச நேரத்துலேயே என்னாச்சு அப்படின்னா, இவங்க எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுட்டு சாப்பிடல, ஆனால் வாக் பண்ணாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. முருகா, எனக்கு இதை விட வாழ்க்கையில் இதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாதுங்க. நான் என்னோட வேண்டுதலுக்கு அவர் செவி சாச்சு இந்த குழந்தைய வந்து ரெடி பண்ணிட்டாருங்க. 10 நிமிஷம் தாங்க, 10 நிமிஷத்தில் பெரிய ஆச்சரியமாக இருக்குங்க. அவர் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ பாருங்கள், நான் தான் நைட்டு வீடியோவாகவே எடுத்தேன். எல்லாரும் வந்து நான் முருகரைட்டு இப்படி வேண்டிக்கிறேன், அப்படி வேண்டிக்கிறேன், அவருக்காக நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், அவ்வளோ கஷ்டப்படுறேன், அவர் எனக்கு வந்து பிரச்சனை மட்டும்தான் கொடுக்குறாரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அவர் யாருக்குமே எந்த பிரச்சனையும் கொடுக்கவே மாட்டாருங்க. அவரை நம்ம போய் அவரை முருகான்னு ஒரு டைம் கூப்பிட்டோம் அப்படின்னா குழந்த மாதிரி அப்போவே அடுத்த செகண்டே வந்து நம்மகிட்ட நின்றுவாருங்க. இதை நான் வந்து நிறையா விஷயத்தில் உணர்ந்துருக்குறேங்க. நம்மளுக்கு கஷ்டம் வருது அப்படின்னா அது வந்து நம்மளுடைய கருமாக்கள், மற்றபடியோ தவிர முருகர் வந்து என்றைக்குமே நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கவே மாட்டாருங்க. அது வந்து இது பெரிய உங்களுக்கு இது ஒரு உதாரணம். முருக பக்தர்கள் எல்லாருமே வந்து முருகர் எனக்கு கஷ்டம் கொடுக்குறாருன்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு கஷ்டம் கொடுக்கல. நம்மளுடைய கருமாக்கள் சீக்கிரமாக நம்மளை விட்டு போகணும்னு கஷ்டங்கள் வருது, அதை நம்ம கடந்து வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பெருசாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் நம்ம லைஃப்பில் கட்டாயம் நடந்தே தீருங்க. எனக்கு ஒரு விஷயத்துலையும் என் முருகர் வந்து என் கூட தான் இருக்கேன், நான் கூட தான் இருக்கேன்னு எனக்கு காமிச்சிட்டே தாங்க இருப்பார். வேல் ரூபமாக வருவார், மயில் ரூபமாக வருவார். டெய்லி எங்கள் வீட்டு முன்னாடி மயில் பார்ப்பேங்க, வந்து அரிசி சாப்பிட்டு போவாங்க. அவரை பார்ப்பேங்க, மயிலை பார்ப்பேன், வேல் பார்ப்பேன். முருகா, நீ என் கிட்ட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறப்போ வந்து யாம் இருக்க பயமேன்னு சொல்லிட்டு முருகர் ஃபோட்டோ போட்டு ஒரு வேன் மாதிரி போகும். நிறைய விஷயம் இந்த மாதிரி நடந்துருக்குதுங்க. நான் இவ்வளோ நாள் வரைக்கும் இது சொன்னதே இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து இவங்க ரெடியானதை பார்த்த உடனேயுமே கண்டிப்பாக
முருகரை கும்பிட்ற ஒவ்வொரு பக்தர்களும் இதை தெரிஞ்சுக்கணும். முருகரை இவ்வளோ நாள் கும்பிடாத இருக்கிறவங்க கூட இனிமேல் நம்ம முருகரை கும்பிடுவோம், முருகரை கும்பிட்டா எல்லாமே சரியாயிரும். நம்ம தலையெடுத்தையே மாற்றக்கூடிய ஒரே சக்தி நம்ம முருகப்பெருமான் மட்டும்தாங்க. என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்ம ஜாதகத்தில் எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரிங்க, நம்ம முருகர்கிட்ட நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளை யாருமே எதுவுமே பண்ண முடியாதுங்க. கெட்ட சக்திகள் எதுவுமே நம்மகிட்ட அண்டவே அண்டாதுங்க. கண்டிப்பாக இது மட்டும் நிதர்சனமான உண்மை. என் லைஃப்பில் நான் பட்ட வரைக்கும் முருகர் இல்லைன்னா எதுவுமே கிடையாதுங்க. முருகரை போய் நம்ம முருகர் பாதத்தில் போய் நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளை யாருமே எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஆனால் நம்ம செய்கிற விஷயங்கள் நியாயமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். மனசால் கூட யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்காத ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம முருகர்கிட்ட போனீங்கன்னா நல்லது தான் நடக்கும். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு சொல்கிறேங்க. நீங்கள் முருகன் நம்மளுக்கு ஒன்றும் செய்யலைன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது நடந்தே தீரும். இதை பார்க்குறப்பவே உங்களுக்கு நல்ல காலம் வந்துருச்சு, இனிமேல் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்க போகுதுன்னு நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. முருகர் உங்களுக்கு நல்லதை நடத்துறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு காணொலியை உங்களுக்கு அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும், நல்லது தான் செய்வோம், நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். எல்லாம் முருகர் பார்த்து பாருங்கள். எல்லா புகழும் முருகனுக்கே.